வணக்கம் நண்பர்களே. மை வித் ஆட்ஸ்ல இப்ப பெரும் பேசும் பொருளா இருக்கிறது நான் சொன்ன விஷயம் தான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. தைப்பூசத்து அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யூடியூபர்ஸ் எங்க சைட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா மை வித் ஆட்ஸுக்கு ஆதரவா பேசுற எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்ளிகேஷன் வரப்போகுதுன்றது. ஆனா அந்த டேட் அதுல மட்டும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் போது சில நேரங்களில் தகவல் லேட்டாக கிடைக்கலாம், சில பேருக்கு வேகமாக கிடைக்கலாம். ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அந்த தேதியை குறிப்பிட்டு நம்ம சொன்னதுக்கான காரணம். மற்றபடி யாரையும் மிஸ்லேட் பண்ணணும், ஏதாவது ஒரு வைப் ஏற்படுத்தணும், மக்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்றைய தேதியில நிச்சயமா அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ பாத்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுனால இன்னைக்கு யூடியூப்ல, அதுவும் மைவி 3 ஆர்ட்ஸ் சம்பந்தமா இருக்கிற குரூப்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனா நான் இருக்கேன். நான் அதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லப்பட்ட விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் என் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது பொய் அப்படின்னு சொல்லி, இது உண்மைன்னு சொல்லி ஏத்துக்கிட்டவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, நன்றி சொல்லிக்கிறேன். ஏத்துக்கிட்டவங்களுக்கு. ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நேரடியாக நான் சொல்றாங்கனாலும் உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிப்பேன், படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இதை ஒரு விவாதமாவே எடுத்துக்கிட்டீங்க. அதனால இப்போதைக்கு நான் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவன். அதனால நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, இந்த சேனல் அப்படி சொல்லியிருக்காங்க, இந்த சேனல் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. யார் என்ன சொன்னாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அது கருத்து சுதந்திரம். அதை நம்ம தடுக்க முடியாது. சொல்றது அவங்களுடைய உரிமை. அதை நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அதனால இப்ப குற்றவாளியா நான் இருக்கேன். அதனால யாருக்கிட்டையும் நான் பேச விரும்பல. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நான் அவாய்ட் பண்றேன். அதுக்காக நான் ஒரு பெரிய இவன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்ககிட்ட நான் சொன்னது சரி அப்படிங்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாரையும் நான் தொடர்பு கொள்றேன். பல பேர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறீங்க. நான் யார் யாரெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா நண்பர்களுமே முயற்சி பண்றீங்க. உங்களுடைய முயற்சியை பண்ண வேணாம், உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மெயின் அந்த ஒரு வீடியோ. ஏன்னா நீங்க இப்போ திரும்ப திரும்ப என்னை கான்டாக்ட் பண்றீங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னனோ அதை திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க போறேன். அது நடக்கும்போது என்ன நான் சொல்லியிருந்தனோ அது நடந்துருச்சு அப்படின்றது அப்புறம் இந்த விவாத பேசுபொருள் எல்லாமே முடிஞ்சு போகும். என்ன சொல்லியிருக்கோமோ அது என்ன நடந்துச்சோ அப்படிங்கிறத அதோட முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அப்ப நம்ம ஓப்பனா நம்ம பேசலாம் எல்லாமே. அது வரைக்கும் பொறுத்திருங்க. யாரும் என்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியல. நீங்க ஏதோ ஒரு ஆர்வமா, அதாவது நீங்க எதுக்காக ஃபோன் பண்றீங்கிறத நானும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க, இவங்க பேசியிருக்காங்க, இது நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்க போறீங்க. பேசுறவங்கலாம் பேசட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விமர்சனங்கள் இருக்கணும். விமர்சனங்கள் இருந்தாதான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். அதனால விமர்சனம் வைக்கிறவங்களை யாரையும் நான் குறை சொல்ல போறதில்ல. நன்மையை நீங்க வைக்கிற விமர்சனம் கரெக்டான நேரத்தில் கரெக்டா விமர்சனம் வைக்கிறீங்க. எல்லாரும் இந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக அதுவே சரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் பின்னாடியே போயிடக்கூடாது. எல்லாருமே பகுத்தாய்வு பண்ணணும். இது சரியா இருக்குமா, சரியா இருக்கிறதுக்கு எத்தனை சதவிகிதங்கள் வாய்ப்பு இருக்கு, தவறா இருக்கிறதுக்கு எத்தனை சதவிகிதங்கள் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் முழுமையா ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கணும். இதுல எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக மற்றவங்களும் இதை கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அதை முழுசா எல்லாரும் நம்பணும்ன்ற அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சொல்ற தகவல் சில நேரங்களில் மறைமுகமாக தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நேரடியாக நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல போற தகவலை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. தவறா இப்போ நம்ம ஒரு கோணத்துல ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அதை நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க வேற ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு வச்சிருப்பாங்க. ஓ, இதுதான் நடக்க போகுது போல, இப்படித்தான் நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு விஷயத்த எதிர்பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தப்பாவே எல்லாரும் வேற ஒரு வழிகளில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம ஓப்பன் பண்ணி விட்டது. அப்ளிகேஷன் தான் வரப்போகுது அப்படிங்கிறத பல இடங்கள்ல பட்டும் படாம கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியற மாதிரியும், அதாவது நம்ம சொல்லலாம் மேலோட்டமா சொல்றோம், உங்களுக்கு புரியுற மாதிரியும் ஒரு மேலோட்டமா தான் நம்ம சொல்லியிருந்தோமே தவிர எந்த இடத்துல வேற ஒரு விஷயங்களை உங்ககிட்ட நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீடியோ ரெகுலரா வாட்ச் பண்ற எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம மேலோட்டமான்ற பேர்ல உங்களுக்கு
புரியாத மாதிரி நான் சொல்லுவேன். நீங்களும் புரியாத மாதிரி ஓ இதுவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சே தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மறைமுகமாகவும் வந்து சொல்ல கிடையாது. அப்ளிகேஷன் தான் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பல இடங்கள்ல வந்து தெளிவாகவே சொல்லிட்டோம். ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஆணித்தனமாக சொல்லியிருந்தோம். எது நம்ம கையிலிருந்து பறிக்கப்பட்டதோ அதுவே வந்து நம்ம கையில மீண்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேல வந்து எப்படி தெளிவா விளக்கமா வந்து வெளியில சொல்ல முடியும்? இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதை நீங்க எல்லாம் வந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்றப்ப இந்த வாசகத்தை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அவங்களாம் யார் யாருன்றதை பார்த்து நம்ம மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம மைண்ட்ல இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க யாரான்றது அவங்க லிஸ்ட்ல நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி வந்து நிறுவனம் வந்து எப்ப செயல்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் முன் வச்சிருந்தாங்க. எப்போது முடிந்ததோ அப்போதே தொடங்கும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லிட்டோம். எப்போ முடிந்ததோ அப்போதே தொடங்கும்ன்றது. எப்போ முடிஞ்சுச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த டயத்துல வந்து முழுமையா வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டது. அந்த டயத்துல வந்து நம்ம நிறுவனம் வந்து மீண்டும் மிக பிரம்மாண்டமா வந்து பெருவாரியான மக்கள் ஆதரவோட வந்து செயல்படும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்னதுல வந்து அதாவது அப்ளிகேஷன் வரும்னு சொன்னதுல நிறைய பேருக்கு வருத்தம். அதுல வந்து நிறுவனத்துல இருக்கிறவங்களா இல்லாதவங்களான்றது தெரியல. ஏன்னா புதுசா நிறைய பேர் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட் போட்டவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம்ன்றதுல நிறைய பேருக்கு வருத்தம். அதை வந்து எப்படின்னா மக்களுக்கு தான் இந்த யூடியூபர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. மற்றவங்கலாம் வந்து அவங்களுடைய கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அது வந்து நியாயமான கருத்து, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். அப்பதான் நிதர்சனமான உண்மைகள் வெளிக்கொணரப்படும். அதனால வந்து கருத்துக்கள் முன்வைக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்க கருத்துக்கள் வச்சது நியாயம்தான், நானே ஒத்துக்கிறேன், அது நியாயம்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் மென்ஷன் பண்ணதுல வந்து வெளியில இருக்கவங்களுக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. புதுசா வந்து பாக்குறவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்துக்கிட்டே இருந்துட்டு சரி இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பொறுமையோட காத்து இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாமே வந்து இப்ப கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்டா தான் இருக்காது. ஏன்னா நம்மளால செக் பண்ண முடியும், அது யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். பார்வையாளருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. ஒருத்தர் வந்து எத்தனை கமெண்ட் போட்டிருக்காரு அப்படி முதற்கொண்டு எங்களால் பார்க்க முடியும். நீங்க எந்தெந்த வீடியோவுக்கு என்னென்ன கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேவையில்லாத வாசகங்கள் போடுறவங்களாம் வந்து நம்ம ஹைட் பண்ணி விட்டுருப்போம். அவங்கெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம். ஏன்னா நம்ம வந்து அவங்களும் கமெண்ட் போட்டுக்கிட்டு அவங்க வேலையை வந்து கெடுத்துக்கிட்டு கூட நம்ம வந்து அவங்க நல்லதாக பண்ணியிருக்கோம். அவங்க வந்து வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அடுத்து அதில் வந்து உள்ள வர மாட்டாங்க. அவங்க வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், நமக்கு நம்ம வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். சார் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சொன்ன விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னது வந்து மக்கள் வந்து வேகமாக தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து ஆயத்தமா இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பெரும் ஏமாற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இருக்கிற அந்த விஷயத்த வந்து அது உண்மைதானே, அது பொய் கிடையாது, அது உண்மை அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சொன்னோம். அதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லி விட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இருந்தாலும் அது தெரிய போகிறது. இதில் வந்து நம்ம மறைச்சு என்ன ஆக போகுது? மற்ற விஷயங்கள் வந்து பேமெண்ட் சம்மந்தமாவோ இல்லை ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து சம்மந்தமாவோ இல்லை நிறுவனத்தில் வந்து நடக்க போகிற அந்த அப்ளிகேஷனில் நடக்க போகிற விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம சொன்னால் வந்து யோசிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து சீக்ரெட், அது வந்து வேற லெவலில் இருக்கும். அது வந்து சீக்ரெட். இது வந்து வரப்போகிறதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து என்ன ஒரு மறைமுகமாக வைக்க போகிறோம்? சொன்ன மாதிரி நல்லதுல என்ன கெட்டது, கெட்டதுல என்ன ஒரு நல்லது, நல்லதுனா நல்லது தான், கெட்டதுனா கெட்டது தான், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுது. மக்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஓரளவுக்கு தெளிவு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அவங்க மட்டும் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்தில் நிச்சயமா வந்து உங்களுடைய மன உளைச்சலுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பல. தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில போயிருங்க. ஏன்னா வந்து உன்னை வந்து கோவமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், உங்கள் நன்மைக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் காலத்தை வந்து நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு வந்து ஒரு அன்பு சகோதரனாக தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து அவநம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக தான் செய்யும். அதனால் இதை விட்டுட்டு நீங்கள் போயிடுறது ரொம்ப நல்லது. நிறுவனம் சார்ந்து எம்டி சேனலில் என்னைக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் வெளில வாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக வந்து என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு வந்து என்னன்னா சில பேர் வந்து அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சில தகவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த தகவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி வந்து உங்களை வந்து தவறாக வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நன்றி நண்பர்களே. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் குற்றம் சாட்டப்பட்டவன். அதனால் வந்து பல விஷயங்களை வந்து நான் வந்து ஃபோன் மூலமாக வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கியிருக்கேன். நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்தடுத்து நான் பேச வேண்டியதை வந்து இதே மாதிரி நான் வந்து வீடியோவிலே நான் பேசுவேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுடைய எல்லா கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.